நம்மள ஒரு கேவலமா நினைக்கிறாங்க. இந்த ஜென்ரேஷன் கேவலமா நினைக்கிறாங்க. அதை நான் மனசார உணர்ந்துட்டேன், அனுபவப்பட்டிருக்கேன். அதனால தான் சொல்றேன். பெண்கள் இந்த வேலை செய்யும்போது கேவலமா நினைப்பாங்க. போற வர ஜென்ஸ்லாம் ஒரு மாதிரி நம்ம டீஸ் பண்ணுவாங்க. நிறைய இருக்கு கண்ணு, சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம். லட்சிய வெறியோட தான் நானும் போராடி இருக்கேன். என் உடம்புல 1000 பிரச்சனைகள் இருக்கு. அந்த 1000 பிரச்சனைகள் அளவில் இன்ன வரையும் நான் சாப்பிடாம தான் உட்காந்து இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். காலைல 4 மணிக்கு எந்திரிப்பேன், நைட் படுக்குது மணி 12 மணி. நான் தூங்குறதே 5 மணி நேரம் தான் தூங்கும். அதுலயும் நிறைய போராட்டத்தோட தான் இந்த இடத்துல போராடிட்டு இருக்கேன். நல்ல சாப்பாடு, நல்ல உணவே கிடையாது. எதுலயாவது ஒண்ணு ஜெயிப்புமா, எதுலயாவது ஒரு 500 ரூபாய்க்கு படுற கஷ்டம், நாங்க தெருவில் நின்று படுற கஷ்டம் பயங்கர கஷ்டம். அதுல இயற்கை சீற்றங்கள் இருந்து நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். மழை வரும், வெயில் அடிக்கும். 500 ரூபாய் சம்பாதிக்க அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு நாள் ஃபுல்லா தலைக்கு ஒரு முளம் பூ வைக்கிறனால யோசிச்சு தான் வாங்குவோம். சம்பாதிக்கணும், நம்ம குழந்தைங்க இருக்கு, நம்ம ஃபேமிலி பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே போராடிட்டு இருக்கிறோம். நல்லா படிக்க சொன்னாங்க, நான் படிக்கல. படிக்காத தண்டனையா தான் இப்ப இந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். 100க்கு 100 படிப்பு முக்கியம், படிச்சே ஆகணும். பெண் குழந்தைங்க கண்டிப்பா படிக்கணும், தனியா சுயமா சொந்த காலில் நிக்கணும். இப்ப ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்ட் வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் இருக்கு, எக்ஸ்பென்ஸ் செலவுலாம் நிறைய இருக்கு, விலைவாசி எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. நமக்கான நிரந்தர வேலை, வெளியில போனாலும் கொஞ்ச நாள் தான் நம்மள வச்சு யூஸ் பண்ணுவாங்க. சொந்த வேலைக்கும் போது நம்ம எவ்வளவு நாளும் ஒர்க் பண்ணலாம். நான் இப்ப இந்த ஃபீல்ட்ல 5 வருஷமா இருக்கேங்க. இந்த போராட்டமா தான் வாழ்க்கையே போராடிக்கிட்டே தான் இருக்கேன். வண்டி இந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் போட்டு மாத்தி 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 போராடி இன்னைக்கும் போராட்டத்துல தான் இந்த